சென்னையில் உள்ள அவரது சிறிய பிளாட்டின் பால்கனியில் இருந்த பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து மீரா தாஸ் ஐஏஎஸ் அந்த நீல நிறத்திலான அரசாங்க கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தார். தடிமனான காகிதத்தில் தங்க நிறத்தில் அசோகச் சின்னம் மின்னியது. மாவட்ட ஆட்சியர், கோயம்புத்தூர். கையில் வைத்திருந்த தேநீர் கோப்பை எப்போதோ குளிர்ந்து மரத்துப் போயிருந்தது. வெளியே நகரத்தின் பரபரப்பு குறையத் தொடங்கியிருந்தது. பகலின் கடைசி வெளிச்சத்தை இருள் மெதுவாக விழுங்குவதை பார்த்தபடி மீரா உணர்ச்சியற்று அமர்ந்திருந்தார். பதவிக்கான நியமன உத்தரவை கொடுத்தபோது தலைமைச் செயலாளர் விஸ்வநாதன் ஐயா சொன்ன வார்த்தைகள் இப்போதும் அவர் காதில் ஒலித்தன. அது வெறும் பேச்சு அல்ல, ஒரு பெரிய சுமையை கைமாற்றுவது போலிருந்தது. மீரா, இதை ஒரு சாதாரண நியமனமாக நினைக்க வேண்டாம். வாழ்த்துகளைத் தாண்டி இது ஒரு எச்சரிக்கை. கோயம்புத்தூர் ஒரு சிக்கல், உண்மையில் ஒரு வலை. கடந்த 6 மாதங்களாக அங்கிருந்து புகார்களின் வெள்ளம் வருகிறது. ஃபைல்கள் நகர்வதில்லை, லஞ்சமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை. சாதாரண மக்களை அவமதிப்பதாக நில மாஃபியா, குவாரி மாஃபியா என அனைத்தும் சிக்கலாய் பின்னி கிடக்கின்றன. இந்த சிஸ்டத்தை சுத்தம் செய்ய உங்களைப் போல தைரியமான, யாருடைய முகத்தையும் பார்க்காத, இதுவரை எந்த அரசியல் சாயமும் பூசப்படாத ஒருவர்தான் தேவை. அதனால்தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். என்னை கைவிட்டு விடாதீர்கள், என்னை கைவிட்டு விடாதீர்கள். அந்த வார்த்தைகள் எவ்வளவு பாரமானவை! மீராவின் மனதில் 15 வருடங்களுக்கு முந்தைய ஒரு மழைக்கால நாள் பளிச்சென வந்தது. பெருமழையில் ஒழுகும் தாலுகா அலுவலகத்தின் வராண்டா. அப்பாவின் சொற்ப ஓய்வூதியத்தாள் வேலைக்காக நனைந்த சேலையுடன் சோர்ந்து போயிருந்த அம்மா. அம்மா, ஏன் அழுகிறாய் என்று கேட்ட 6ஆம் வகுப்பு மாணவி மீராவிடம், நம்மகிட்ட பணம் கொடுக்க இல்லாததால தான் அந்த காகிதத்தில் அந்த அதிகாரி கையெழுத்து போட மறுக்கிறார் கண்ணு என்று அம்மா தடுமாறும் குரலில் சொன்ன பதில். அன்று அந்த அலுவலகத்தின் படியை விட்டு இறங்கியபோது ஃபைல்களுக்கு நடுவில் திமிரோடு அமர்ந்திருந்த அந்த அதிகாரியின் முகத்தை பார்த்த மீரா மனதில் ஒரு இலக்கை குறித்து வைத்திருந்தார். படித்து பெரியவளானதும் இந்த ஐயா என்று அழைக்கப்படும் நாற்காலியில் நான் அமர வேண்டும். அதன்பின் யாருடைய விண்ணப்பத்தையும் தேவையில்லாமல் தாமதப்படுத்தக்கூடாது. யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது. அந்த நினைவு மீராவின் நரம்புகளில் சூட்டை பரப்பியது. குளிர்ந்து போன தேநீரை ஒரே மடக்கில் குறித்தார். கோயம்புத்தூரிலிருந்த முந்தைய மாவட்ட ஆட்சியர் வேறு இடத்துக்கு மாற்றலாகிச் சென்று 1 வாரமாகிறது. புதிய ஆட்சியர் பொறுப்பேற்க இன்னும் 1 வார கால அவகாசம் உள்ளது. இந்த இடைவெளிதான் மிகவும் பொருத்தமானது. புகார்கள் உண்மையா என்பதை அழிய ஒரே வழிதான் உள்ளது. சிஸ்டத்தை வெளியிலிருந்து கவனிப்பதில் பயனில்லை. அதை உள்ளே இருந்து அனுபவிக்க வேண்டும். ஒரு சாதாரண குடிமகளாக, ஓர் இரையாகவே அங்கே செல்ல வேண்டும். அந்த முடிவை எடுத்தபோது அவர் கைகள் லேசாக நடுங்கின. மீரா போனை எடுத்தார். மறுமுனையில் அவரது நெருங்கிய நண்பரும் புகழ்பெற்ற சினிமா ஒப்பனை கலைஞருமான ரவி இருந்தார். தென்னிந்திய சினிமா பிரபலங்களை நம்ப முடியாத உருமாற்றங்களுக்கு உள்ளாக்கும் ஜாலக்காரன். ஹலோ ரவி, எனக்கு உன் உதவி வேண்டும். ஆமாம், உன் மேஜை பெட்டியுடன் நீ நாளை காலையே கோயம்புத்தூருக்கு வா. கோயம்புத்தூருக்கா? உன்னுடைய புதிய போஸ்டிங் அங்கேதானே? நீ பொறுப்பேற்கும் முன் நான் வரணுமா? என்ன விஷயம்? ரவியின் குரலில் ஆர்வம். ரவி, நான் என்னை மாற்ற வேண்டும். ஒரு உருமாற்றம். யாரும் அடையாளம் காணாத ஒன்று. மறுமுனையில் சிறிது நேரம் மௌனம். மீரா, நீ என்ன பேசுகிறாய்? கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலகத்திலா? உனக்கு நிஜமாகவே பைத்தியம் பிடித்து விட்டங்கா? இது கண்டுபிடிக்கப்பட்டால் உன் கரியரே போய்விடும். இது அகில இந்திய பணி விதிமீறல். இது சினிமா இல்லை, நிஜ வாழ்க்கை என்று ரவி நம்ப முடியாமல் சொன்னார். கண்டுபிடிக்கப்பட்டால் போவது என் கரியர் மட்டுமல்ல, பலரது வாழ்க்கையும் கூட ரவி. எனக்கு தேவையானது சாதாரணத்திலும் சாதாரணமான, பார்த்தால் பரிதாபம் தோன்றும், ஆனால் யாரும் கவனிக்காத ஒரு ஏழை பாட்டி, ஒரு சரஸ்வதி அம்மா. ஏறக்குறைய 65 வயது, வாழ்க்கையின் பாரத்தால் கூன் விழுந்து சிஸ்டத்துடன் போராடி தோற்ற ஒருவர். உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். 2 நாட்களுக்குப் பிறகு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சாதாரண லாட்ஜில் தூசு படிந்த கண்ணாடி முன் நின்றார் மீராதாஸ். அது மீராதாஸ் அல்ல. ரவியின் விரல்களில் மணிக்கணக்கான பிராஸ்தட்டிக் ஒப்பனைக்குப் பிறகு கன்னங்கள் ஒட்டி, கண்களுக்கு கீழே கருப்பு விழுந்து, சுருக்கம் விழுந்த முகத்துடன் ஒரு பெண் உருவெடுத்திருந்தார். நெற்றியில் லேசான கருப்பு கோடுகள், நரைத்த தலைமுடி கொண்ட விக், பார்வை மங்கிய தடிமனான மூக்கு கண்ணாடி, மங்கிய நிறத்தில் காட்டன் சேலை. சரஸ்வதி அம்மாவின் கதாபாத்திரத்தை மீரா மனதில் வடிவமைத்திருந்தார். தூத்துக்குடியில் ரப்பர் தோட்ட தொழிலாளியாக இருந்து இப்போது இறந்த மகனின் தொழிற்சாலை விபத்துக்கான ஓய்வூதிய தொகைக்காக அலையும் தாய். அதற்கான போலியான, ஆனால் ஒருமுறை பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாத அளவு துல்லியமான ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, பழைய ஓய்வூதிய ஃபைல்கள் என அனைத்தையும் ரவி தயாரித்திருந்தார்.
அருமை ரவி, தனது படைப்பை மீரா பெருமையுடன் பார்த்தார். ஆனால் மீரா, உன்னந்த பார்வை, அந்த நடை, அதை மாற்ற வேண்டும். அந்த ஐஏஎஸ் அதிகாரத்தின் கம்பீரம் இந்த வேஷத்துக்கு சேராது. சோர்வடைந்து தோற்ற ஒரு உடல் மொழி வேண்டும். இடுப்பை சிறிது குனி, அந்த தோள்களை தளர்த்தி போடு. யாரை பார்த்தாலும் பயத்துடனும் யாசகத்துடனும் பார். மீரா கண்ணாடியில் பார்த்தபடி மெதுவாக தன் தோள்களை தாழ்த்தி இடுப்பை சிறிது குனிந்தார். குரல் லேசான நடுக்கத்துடன் சொன்னார், மகனே, என் விண்ணப்பம். ரவி சிரித்தார். இப்போது சரியாகிவிட்டது. இது சரஸ்வதி அம்மாதான். குரலை மாற்ற மறந்துவிடாதீங்கள். மெல்லிய நடுக்கத்துடன் கூடிய குரல். வாழ்த்துக்கள் ஆட்சியர் மேடம். ரவி பழைய ஃபைல்களை பத்திரமாக ஒரு துணிப்பையில் வைத்து மீராவிடம் கொடுத்தார். அவர் அதை பெற்று சேலை கொசுவத்தில் முடிந்தார். அடுத்த 2 நாட்களுக்கு மீரா சரஸ்வதி அம்மாவாக ஆட்சியர் அலுவலக வளாகத்தை உன்னிப்பாக கவனித்தார். அது ஒரு புதிய உலகம். ஐஏஎஸ் அகாடமியிலோ அவரது பணி வாழ்க்கையிலோ காணாத ஒரு உலகம். ஆட்சியர் அலுவலக கேண்டீனில் மரபெஞ்சில் அமர்ந்து இனிப்பு குறைந்த தேநீர் குடித்தார். அங்கே டீக்கு கூட ஃபைல்களின் தூசு வாசனைதான் இருந்தது. மக்கள் பேசுவது முழுவதும் அவர்களின் ஃபைல் எண்களைப் பற்றியும் எந்த அதிகாரி கருணை உள்ளவர் என்பதைப் பற்றியும் தான். விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து தரும் கடையின் முன் நின்றார். அங்கே அமர்ந்து டைப் செய்பவர் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் லஞ்சமாக ஒரு தொகையை வாங்குவதை மீரா கவனித்தார். ஃபார்ம் நிரப்ப 20 ரூபாய், அதை சரியாக வேலை நடக்கிற மாதிரி நிரப்ப 100 ரூபாய் என்று அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார். பேருந்து நிறுத்தத்தில் மக்களிடம் பேசினார். அந்த 3வது நம்பர் ரூமில் இருக்கும் சுரேஷிடம் ஏதாவது வைக்காமல் அந்த ஃபைல் எதுவும் நகரப்போவதில்லை என்று டீ கடைக்காரர் யாரிடமோ சொல்வதை மீரா கேட்டார். சுரேஷ்குமாரா? அவர் சூப்பரிண்டெண்ட் அல்லவா? அவர் எம்எல்ஏ ஆள். அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று மற்றவர் சேர்த்து கொண்டார். சுரேஷ்குமார், சத்யமூர்த்தி எம்எல்ஏ, அந்த பெயர்களை மீரா மனதில் குறித்து கொண்டார். அங்கே சுற்றி கொண்டிருக்கும் சில தரகர்களையும் மீரா பார்த்தார். ஆதரவற்ற கிராம மக்களை அணுகி, வேலை சீக்கிரமாகணுமா, நான் ஐயாவிடம் பேசுகிறேன் என்று வாக்குறுதி கொடுப்பவர்கள். இந்த கட்டிடம் ஒரு அலுவலகம் அல்ல, மாறாக தனக்கான விதிகளுடன் கூடிய ஒரு வாழ்விட சூழல் என்று மீரா உணர்ந்தார். அன்று காலை 11 மணி. சரஸ்வதி அம்மா என்ற மூதியார் ஓய்வூதிய விண்ணப்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தின் படிகளில் மெதுவாக ஏறினார். ஒவ்வொரு அடியும் பாரமாக இருந்தது. தன் வேஷம் கண்டுபிடிக்கப்படுமோ என்ற பயத்தை விட ஒரு சாதாரண குடிமகன் அனுபவிக்கப் போகும் வேதனைகளைப் பற்றிய கவலையே அவருக்கு அதிகம். வராண்டாவில் இருந்த முதல் பியூன் மொபைலில் ஒரு காமெடி வீடியோ பார்த்து விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டிருந்தான். மகனே, இந்த பென்ஷன் விஷயமா? அதோ அங்கே போர்டு வச்சிருக்காங்க. படிக்கத் தெரியாதா? கண் சரியாக தெரியாதா? ஓ அப்படியா, அது 3வது நம்பர் ரூமில்தான். அங்கே போ என்று அவன் அதிகாரத்துடன் சொன்னான். 3வது நம்பர் ரூமுக்கு முன் ஒரு சிறிய வரிசை இருந்தது. அரை மணி நேரம் காத்திருந்த பிறகு சரஸ்வதி அம்மா கவுண்டருக்கு முன் வந்து சேர்ந்தார். கிளர்க் ஃபைலை பார்க்காமலேயே, இது இங்கே இல்லை, 5வது நம்பர் ரூமில் போய் சான்றிதழ் வாங்க வேண்டும், அப்புறம் வா. எல்லா பேப்பரும் இதுல இருக்கேப்பா. அது எனக்கு தெரியாது, 5ல் போ என்று அவர் அடுத்த ஆளை அழைத்தார். 5வது நம்பர் அறையின் அதிகாரி மதிய உணவு சாப்பிடப் போயிருந்தார். 2 மணிக்கு திரும்பி வந்தார். அவர் காகிதங்களை பார்த்து, இதில் கையெழுத்து சரியில்லை, கெஜெட்டட் அதிகாரியின் கையெழுத்து வேண்டும். முதல் நம்பர் கவுண்டரில் போய் இதற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டு வா. முதல் நம்பர் கவுண்டரில் நீண்ட வரிசை இருந்தது. கரண்ட் பில் மற்றும் வேறு சில கட்டணங்களை செலுத்த வந்தவர்களும் அங்கே இருந்தனர். கடைசியில் முறை வந்தபோது கவுண்டரில் இருந்த பெண் சொன்னார், கட்டணம் செலுத்தும் நேரம் முடிந்துவிட்டது, 3 மணி வரைதான், நாளை வா. நாளை வா, அந்த வார்த்தை மீராவின் காதுகளில் ஒரு குண்டு வெடிப்பது போல ஒலித்தது. அவரது தாயிடமும் இதே வார்த்தையைத்தான் அன்று சொல்லியிருந்தார்கள். மீராவின் உள்ளே இருந்த ஐஏஎஸ் அதிகாரி அதிர்ந்து போனார். இவ்வளவு திறமையற்ற சிஸ்டமா? 3 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த பெரிய கட்டிடத்தின் பல மூலைகளுக்கு அவர் அழைக்கழிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு கவுண்டரின் முன்னும் மீரா அனுபவித்தது சாதாரண மக்களின் கையெறு நிலையே. சோர்வடைந்து வராண்டா பெஞ்சில் அமர்ந்தபோது அருகிலிருந்தவர் சொன்னார், இதெல்லாம் இப்படி சரியாகாது, நீங்கள் சூப்பரண்ட் சுரேஷ் ஐயாவை நேரில் பாருங்கள், அவர் நிலைத்தால் நடக்கும். முடிவில் மாலை 5 மணி அளவில் அவர் பிரதான பிரிவின் சூப்பரண்டின் அறைக்கு முன் வந்து நின்றார். பெயர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் தனது ஏர் கண்டிஷன் அறையில் ஸ்மார்ட் போனில் ஏதோ கேம் விளையாடுவதில் பிஸியாக இருந்தார். பப்ஜியின் துப்பாக்கி சத்தம் வெளியே லேசாக கேட்டது. அறையில் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் மனம் தங்கியிருந்தது. மூதாட்டியின் வருகையை அவர் அறிந்ததே இல்லை. ஐயா என்று மீரா மெல்லிய குரலில் அழைத்தார். சுரேஷ்குமார் போனிலிருந்து தலையை உயர்த்தாமல் முணங்கினார். என்ன? ஐயா, இந்த பென்ஷன் விஷயமாக. அவர் அலட்சியமாக கையை நீட்டி விண்ணப்பத்தை வாங்கினார்.
அதை பார்க்காமல் மேசையில் வீசினார். இதெல்லாம் இங்கே இல்லை. இதற்கு நிறைய சிக்கல்கள் உள்ளன. நாளை வா. அவர் மீண்டும் கேம் விளையாடத் தொடங்கினார். மகனே, எனக்கு முடியலை. தூரத்து தூத்துக்குடியிலிருந்து வருகிறேன். பலமுறை வர என்னிடம் காசில்லை. அப்போதுதான் சுரேஷ்குமாரின் முகம் உயர்ந்தது. கிண்டல் நிறைந்த சிரிப்புடன் அவர் சரஸ்வதி அம்மாவை முழுவதுமாக பார்த்தார். இப்படி எத்தனை பேர் தினமும் வருகிறார்கள்? உங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்க இங்கே பணம் காய்க்கும் மரம் எதுவும் இல்லை. சும்மா சுற்றித் திரியாமல் பணம் இருக்கும்போது வாருங்கள். மீரா ஒரு நிமிடம் அமைதியானார். பணமா? ஆமாம், இதெல்லாம் வேகமாக நடக்க வேண்டுமென்றாம் அதற்கென்று சில செலவுகள் உண்டு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் நான் இதை பார்க்கிறேன். இல்லையென்றால் இந்த ஃபைல் இங்கே தூசுபடிந்து கிடக்கும் என்று அவர் உணர்ச்சியற்று சொன்னார். மீராவின் முகம் இறுகியது. மகனே, லஞ்சம் வாங்குவது தப்பில்லையா? அரசாங்க சம்பளம் இதற்குத்தானே கொடுக்கிறது? அந்த கேள்வி சுரேஷ்குமாரை கோபப்படுத்தியது. அவர் நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்தார். என்னைக்கு சட்டம் படிக்க வந்தியா கிழவி? இங்கிருந்து வெளியே போ. சும்மா என் நேரத்தை வீணடிக்காதே. உன் விண்ணப்பம் எதுவும் இங்கே நடக்கப் போவதில்லை. உன்னால முடிஞ்சா யாரால முடியுமோ அவர்களை வைத்து புகார் செய். அதே நேரத்தில் விலை உயர்ந்த கோட்டணிந்த ஒரு கான்ட்ராக்டர் கதவை திறந்து உள்ளே வந்தார். சுரேஷ் ஐயா, அந்த ஃபைல் விஷயமாக. அவர் மூதாட்டியை பார்த்து ஒரு அலட்சிய சிரிப்பு சிரித்தார். ஐயா பிஸியாக இருக்கிறார் போலிருக்கிறதே. அட ஒன்றுமில்லை. இத்தகைய தொந்தரவுகள் காலையிலிருந்தே ஆரம்பிக்கும். சுரேஷ்குமார் சிரித்தார். கான்ட்ராக்டர் ஒரு தடிமனான கவரை சுரேஷ்குமாரை நோக்கி நீட்டினார். இதில் 50,000 ரூபாய் இருக்கு. மீதி வேலையான பிறகு. சுரேஷ்குமாரின் முகம் பிரகாசித்தது. அவர் அந்த கவரை வாங்கி மேசையின் அடியிலிருந்த டிராயரில் வைத்தார். மூதாட்டியை பார்த்து அவர் கத்தினார். வெளியே போன்னு சொன்ன, காது கேட்கவில்லையா? அவர் அவளை வெளியே தள்ள கை ஓங்கினார். மூதாட்டியின் தோளில் அவரது கை படுவதற்கு முன் அந்த அலுவலகத்தையே அதிர வைக்கும் ஒரு குரல் எழுந்தது. மிஸ்டர் சுரேஷ்குமார், ஐ திங்க் தட்ஸ் இனஃப். அது ஒரு மூதாட்டியின் குரல் அல்ல, அதிகாரமும் கம்பீரமும் நிறைந்த ஒரு இளம் பெண்ணின் குரல். சுரேஷ்குமாரும் கான்ட்ராக்டரும் ஒரே நேரத்தில் திடுக்கிட்டு திரும்பினர். சரஸ்வதி அம்மா என்ற மூதாட்டி நிமிர்ந்து நின்றார். அந்த கூனில்லை, அந்த நடுக்கமில்லை. அவரது கண்களிலிருந்த பயம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு கனலும் தீவிரமும் நிரம்பியிருந்தது. கான்ட்ராக்டரின் முகம் திடீரென வெளிரி போனது. அவர் புதிய ஆட்சியரின் புகைப்படத்தை ஆன்லைனில் பார்த்திருந்தார். அந்த முகத்திற்கும் இந்த முகத்திற்கும் எங்கோ மா என்று அவர் தொண்டை அடைத்தது. எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க சரஸ்வதி அம்மா தனது தலையிலிருந்த விக்கை பிடுங்கி எறிந்தார். தடிமனான மூக்கு கண்ணாடியை அகற்றினார். அவரது இயல்பான அடர்ந்த தலைமுடி கற்றைகள் வெளியே வந்தன. பிராஸ்தட்டிக் ஒப்பனத்தின் சில பகுதிகளை அவர் முகத்திலிருந்து இழுத்து அகற்றினார். அரங்கம் நிசப்தமானது. ஃபேன் இரைச்சல் மட்டுமே கேட்டது. மீரா தாஸ், புதிய மாவட்ட ஆட்சியர், இன்று காலை பொறுப்பேற்க வந்திருக்கிறேன், மீரா அறிவித்தார். சுரேஷ்குமாரின் முழங்கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. அவர் நாற்காலியிலிருந்து எழ முயன்றாலும் கால்களுக்கு பலமில்லை. கான்ட்ராக்டர் வேர்க்கத் தொடங்கினார். ஆட்சியர் அலுவலகத்தின் மற்ற ஊழியர்கள் பயத்துடனும் ஆச்சரியத்துடனும் அந்த காட்சியை கவனித்தனர். பாதுகாப்பு பணியாளர்களே, இந்த கான்ட்ராக்டரையும் லஞ்சம் வாங்கிய இந்த அதிகாரியையும் உடனடியாக போலீசாரிடம் ஒப்படையுங்கள். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் தகவல் அளியுங்கள். மீராவின் குரல் ஆட்சியர் அலுவலக வாழகத்தில் ஒலித்தது. சுரேஷின் மேசையின் மீதிருந்த போனை எடுத்த மீரா நேரடியாக எஸ்பிக்கு அழைத்தார். எஸ்பி அவர்களே, மீரா தாஸ் பேசுகிறேன். நான் ஆட்சியர் அலுவலகத்தின் வருவாய் பிரிவில் இருக்கிறேன். சூப்பரனன் சுரேஷ்குமாரை லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம். ஒரு டீமை உடனடியாக இங்கே அனுப்புங்கள். லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பிக்கும் தெரிவியுங்கள். வி ஹாவ் அ லைஃப் கேட்ச். தயவு செய்து இந்த தளத்தை பாதுகாப்பாக வைத்திருங்கள். யாரும் வெளியேறக்கூடாது. மீரா தாஸ் உடனடியாக சுரேஷ்குமாரை சஸ்பெண்ட் செய்வதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார். கான்ட்ராக்டர் மீது லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் போலீசார் அவரை கைது செய்தனர். டிராயனிலிருந்து பணத்தை கண்டுபிடித்தனர். அரை மணி நேரத்திற்குள் மீரா தாஸ் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றார். தனது அறையில் கூட்டிய முதல் கூட்டத்தில் பயந்து நடுங்கி நின்ற அதிகாரிகளிடம் அவர் சொன்னார், இன்று நீங்கள் பார்த்தது ஒரு ஆரம்பம் மட்டுமே. மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருப்பவர்கள் என்னுடன் இருக்கலாம். இல்லாதவர்கள் இந்த அரசாங்கத்தின் படியை விட்டு இறங்கலாம். நாளை வா என்ற வார்த்தையை இந்த ஆட்சியர் அலுவலகத்தின் அகராதையிலிருந்து நான் நீக்குகிறேன். ஒவ்வொரு ஃபைலும் ஒரு வாழ்க்கை என்பதை நினைவில் கொள்ளுங்க. என் அம்மா பட்டது போலவோ அல்லது இன்று நான் அனுபவித்தது போலவோ இனி யாரும் இந்த வராண்டாவில் அனுபவிக்கக் கூடாது. அடுத்த நாள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தி, ஆட்சியரின் மாறுவேடம், லஞ்சம் வாங்கிய சூப்பரியண்டு மாட்டினார் என்பதாக இருந்தது. சமூக ஊடகங்களில் மீரா தாஸ் ஒரு கதாநாயகியாக மாறினார். மக்களிடமிருந்து பெரிய ஆதரவு கிடைத்தது. ஆனால் மீரா அடித்தது தேன்கூட்டில் கல். சுரேஷ்குமார் ஒரு சிறிய கம்பி மட்டும்தான் என்று அவருக்கு தெரியும். இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தின் ஊழல் சங்கிலியை பயமுறுத்தியது. மீராவின் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடங்கின.
ஃபைல் இயக்கத்தை விரைவுபடுத்த ஒற்றை சாளர முறை கடுமையாக்கப்பட்டது. குடிமக்கள் சாசனம் சிட்டிசன் சார்ட்டர் அனைத்து அலுவலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டது. அனைத்து விண்ணப்பங்களும் ஆன்லைன் வழியாக மாற்றப்பட்டு கண்காணிப்பு முறை ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதிகாரிகளிடமிருந்தே அமைதியாமை எதிர்ப்பு கிளம்பியது. அவர்கள் ஃபைல்களை வேண்டுமென்று தாமதப்படுத்தினார்கள். சட்டத்தின் சிக்கல்களை சொல்லி சாதாரண மக்களை அலைக்கழித்தனர். மீரா விரைவுபடுத்த சொன்ன ஃபைல்கள் காணாமல் போகத் தொடங்கின. தொழிற்சங்க தலைவர்கள் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தனர். நடைமுறைக்கு ஒவ்வாத சீர்திருத்தங்கள் அதிகாரிகளின் மன உறுதியை குலைக்கும் என்று மீராவிடம் மனவளித்தனர். இதற்கிடையில் கைது செய்யப்பட்ட கான்ட்ராக்டரின் பின்னால் செயல்பட்ட சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர் சத்யமூர்த்தி எம்எல்ஏ களமிறங்கினார். அவர் ஒரு நட்பான சந்திப்புக்காக மீராவை ஆட்சியர் பங்களாவிற்கு வரவழைத்தார். தூய வெள்ளைக் கதிரில் சிரித்த முகத்துடன் வந்திருந்த அவரது கண்களில் நட்பிற்கு பதிலாக ஒருவித அச்சுறுத்தல் இருந்தது. மேடம், நீங்கள் இளமையானவர், ஆர்வம் இருக்கும். இங்கே வருவதற்கு முன்பும் இப்படி பலர் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சிஸ்டம் இப்படித்தான். எல்லாவற்றையும் ஒரே அடியாக மாற்ற பார்க்காதீர்கள். எல்லோரையும் ஒத்துழைக்க வைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று அவர் அறிவுரை வடிவில் சிரித்தார். ஒத்துழைப்பு என்பது ஊழலுக்கு துணை போவதானால் அது எனக்கு தேவையில்லை ஐயா. மீரா அமைதியாக பதிலளித்தார். அட, மேடம் சூடாக வேண்டாம். நான் ஒரு விண்ணப்பத்துடன் வந்தேன். அந்த சுரேஷ்குமார் என்னால்தான் அறியாமல் தவறு நடந்துவிட்டது. அந்த சஸ்பென்ஷனை ரத்து செய்ய வேண்டும். கான்ட்ராக்டரின் வழக்கையும் அமுக்க வேண்டும். வளர்ச்சி பணிகள் நடக்கும்போது இத்தகைய சிறிய விட்டுக்கொடுப்புகள் தேவைப்படும். இந்த சிஸ்டத்தை உருவாக்கியது நாம்தான் ஐயா. அதை சீர்படுத்த வேண்டியதும் நாம்தான். ஒரு ஊழல்வாதியையும் நான் பாதுகாக்க மாட்டேன். சட்டம் அதன் வழியில் செல்லும். எம்எல்ஏவின் சிரிப்பு மறைந்தது. பார்க்கலாம், இந்த நாற்காலியில் எவ்வளவு நாள் இருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். கோயம்புத்தூரின் மண்வெளியிலிருந்து வருபவர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல. அது ஒரு மறைமுக மிரட்டல். மீராவின் போராட்டம் தனியானது என்று அவர் உணரத் தொடங்கினார். அதிகாரிகள் பயந்து அவரிடமிருந்து விலகி நின்றனர். அப்போது ஒரு நாள் மாலை ஆட்சியர் அலுவலகத்தின் மிக வயதான நேர்மையான தலைமை எழுத்தர் கோபிநாதன் மீராவின் அறைக்கு வந்தார். ஓய்வு பெற சில மாதங்களே உள்ள யாருக்கும் பயப்படாத ஒரு மனிதர். மேடம், என்னை கூப்பிட்டீர்களா? இல்லை. என்ன கோபிநாதன் ஐயா? மேடம், நான் ஒரு பழைய ஃபைலை கொடுக்கிறேன். ஒரு நாள் இது உங்களுக்கு பயன்படலாம் என்று அவர் தூசு படிந்த ஒரு ஃபைலை மீராவை நோக்கி நீட்டினார். கருப்பூர் வயல் நிலத்தில்லுமுள்ளு, கருப்பூர் வயல் லேண்ட்ஸ்கேம். இதுதான் இங்கே நடந்த மிக மோசமான மோசடியின் ஆரம்பம். சுரேஷ்குமார் ஒரு கருவி மட்டுமே. இதன் பின்னணியில் பெரிய ஆள் இருக்கிறார். சத்யமூர்த்தி எம்எல்ஏ தான் இதன் தலைவன். அரசுக்கு சொந்தமான நெல் வயலை போலி காகிதங்கள் மூலம் ரியல் எஸ்டேட் மாஃபியாவுக்கு மாற்றிக் கொடுத்த வழக்கு இது. நான் ஒரு முறை இதை பொதுவெளியில் கொண்டு வர முயன்றேன். இவர்கள் என்னை மூலையில் உட்கார வைத்து விட்டார்கள். மேடம், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களையும் வீழ்த்துவார்கள். கோபிநாதனின் கண்களில் மீரா ஒரு நம்பிக்கையின் ஒளியைக் கண்டார். தான் தனியாக இல்லை. ஊழல் சங்கிலியின் அடுத்த நடவடிக்கை தனிப்பட்ட தாக்குதலாக இருந்தது. மீராவின் அனுபவமில்லாத நடவடிக்கைகள் கோயம்புத்தூரின் வளர்ச்சியை தடுக்கின்றன என்று நம்ப வைக்க முயன்றனர். எம்எல்ஏவின் கட்டுப்பாட்டிலிருந்த உள்ளூர் நாளிதழில் ஆட்சியரின் நாடகம் வளர்ச்சிக்கு தடையா என்ற தலைப்பில் போலி செய்திகள் வந்தன. மீரா ஒரு முக்கிய திட்டத்திற்கு அனுமதி மறுப்பதாக செய்தி பரவியது. மீராவுக்கு எதிராக போலி புகார்கள் மேல்மட்டத்துக்கு போயின. மீரா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலே இருந்து அழுத்தம் வருகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று தலைமைச் செயலாளர் விஸ்வநாதன் நேரில் அழைத்தார். உண்மை என் பக்கத்தில்தான் ஐயா. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். நான் எல்லாவற்றையும் நிரூபிக்கிறேன் என்று மீரா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அவரது தனிமை அதிகரித்தது. அன்று இரவு மீராவும் கோபிநாதனும் அந்த பழைய ஃபைல்களை சரிபார்த்தனர். அது ஒரு போர்க்களத்தைப் போல இருந்தது. கருப்பூர் வயலில் உள்ள அரசாங்க நிலம் போலி ஆவணங்கள் மூலம் ரியல் எஸ்டேட் மாஃபியாவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. அதில் கையெழுத்திட்டது சஸ்பெண்டில் உள்ள சுரேஷ்குமார். ஆனால் அதற்கு பரிந்துரை அளித்தது சத்யமூர்த்தி எம்எல்ஏ. இதுதான் அவர்களுடைய முக்கிய வருமானம். சட்டவிரோத குவாரிகளும் நிலத்தில்லுமுள்ளும். கோபிநாதன் சொன்னார். இது ஒரு கேஸ் போதும் அவரை பூட்ட. மீராவுக்கு விஷயத்தின் தீவிரம் புரிந்தது. இது வெறுமனே லஞ்சம் அல்ல, ஒரு சமாந்தர அரசாங்கம் என்பதே உண்மை. அவர்கள் ரகசியமாக மேலும் ஆதாரங்களை சேகரிக்கத் தொடங்கினார். ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்ட போது எதிரிகள் மீராவை கவிழ்க்க முயற்சி செய்தனர். முதலில் சலுகை. கான்ட்ராக்டரின் மேலாளர் ஒரு புதிய பிளாட்டின் சாவியை வாக்களித்தார். மேடம், தங்குவதற்கு இதைவிட நல்ல இடம். சும்மா ஒரு பரிசு. வெளியே போ, மீரா கத்தினார். கரிகளையும் யாரோ குத்திக் கிழித்திருந்தனர். ஒரு அறிமுகமில்லாத போன் அழைப்பு வந்தது. உன் உயிருக்கு ஆசை இருந்தால் கோயம்புத்தூரை விட்டுப் போ. கருப்பூர் வயல் ஃபைலை எங்கே வைத்தாயோ அங்கேயே வைத்துவிடு. இல்லையென்றால் உன் அம்மாவைப் போல அழ உனக்கும் ஆள் இருக்கும். அம்மாவைப் பற்றி பேசியது மீராவை பயமுறுத்தவில்லை. ஆனால் அதிக கோபப்படுத்தியது.
அவர் இந்த மிரட்டல்கள் அனைத்தையும் ரகசியமாக பதிவு செய்தார். மீரா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரை நேரடியாக தொடர்பு கொண்டார். சேகரித்த ஆதாரங்களை கொடுத்தார். இவர்களை கையும் களவுமாக பிடிக்க ஒரு வழி இருக்கிறது என்று மீரா தனது திட்டத்தை விளக்கினார். இறுதி வலை விரிக்கப்பட்டது. கருப்பூர் வயல் ஒப்பந்தத்தின் கடைசி தவணையை கைமாற்ற சத்யமூர்த்தி எம்எல்ஏவும் கான்ட்ராக்டரும் ஒரு அரசு விருந்தினர் மாளிகையில் கூடினார். சஸ்பெண்டிலுள்ள சுரேஷ்குமாரும் அவர்களுடன் இருந்தார். அவர்கள் பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தனர். அந்த பெண் பயந்துவிட்டாள். இனி அவள் இந்த பக்கமே வரமாட்டாள். எம்எல்ஏ சிரித்தார். ஆமாம் ஐயா, டயரை கிழித்த உடனே வேலை முடிந்தது. அவள் இடமாற்றம் வாங்கிக் கொண்டு போய்விடுவாள். சுரேஷ்குமார் சேர்த்துக்கொண்டார். அதே நேரத்தில் மீராதாஸ் லஞ்ச ஒழிப்புத்துறையின் குழுவுட விருந்தினர் மாளிகையை சுற்றி வளைத்தார். ஆபரேஷன் தலைமை செயலாளர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கண்காணிக்கப்பட்டது. பணம் கைமாறிக்கொண்டிருந்த அதே சமயம் மீராதாஸ் கதவை திறந்து உள்ளே வந்தார். அவர் கையில் துப்பாக்கி இல்லை, ஆனால் அவரது பார்வை அதைவிட கூர்மையாக இருந்தது. கைகளை காட்டுங்கள் மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் ஆட்டம் முடிந்தது. போலீஸ் குழு உள்ளே நுழைந்தது. முழு ஊழல் சங்கிலியும் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது. பணமும் போலி ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. அடுத்த நாள் கோயம்புத்தூர் அதிர்ச்சியுடன் அந்த செய்தியை கேட்டது. எம்எல்ஏ மற்றும் பெரிய கான்ட்ராக்டர் கைது. ஆட்சியர் அலுவலகம் சுத்திகரிக்கப்பட்டது. நேர்மையான அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. சோம்பேறித்தனம் காட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கோபிநாத்தனை மீராவின் சிறப்பு பிரிவின் தலைவராக நியமித்தார். கோயம்புத்தூர் மக்கள் மீராதாஸை ஒரு கதாநாயகியாக போற்றினர். ஒரு மாதம் கழிந்தது. ஆட்சியர் அலுவலகம் இப்போது அமைதியாக ஆனால் திறமையாக செயல்படுகிறது. குடிமக்கள் உதவி மையம் பிஸியாக இருக்கிறது. ஃபைல்கள் வேகமாக நகர்கின்றன. நாளை வா என்ற வார்த்தையை யாரும் சொல்வதில்லை. ஒரு சாதாரண நாளில் மீராதாஸ் ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்த போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வாருங்கள். பயத்துடன் ஒரு விண்ணப்ப படிவத்துடன் ஒரு ஏழை கிழவர் உள்ளே வந்தார். அவர் ஆட்சியரை பார்த்து குலுங்கினார். மேடம். மீராதாஸ் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து அந்த கிழவர் அருகில் சென்றார். அவர் கையிலிருந்த விண்ணப்பத்தை பெற்றார். ஐயா, உட்காருங்கள் என்று அருகிலிருந்த நாற்காலியை காட்டினார். ஒரு ஆட்சியர் தன்னிடம் உட்கார சொல்வது அவருக்கு நம்பவே முடியவில்லை. அவர் ஆச்சரியத்துடன் அமர்ந்தார். மீரா விண்ணப்பத்தை படித்தார். மகனின் சிகிச்சைக்கான உதவித்தொகை. சரி, கோபிநாதன் ஐயா. கோபிநாதன் ஓடி வந்தார். மேடம், இந்த விண்ணப்பத்தை பாருங்கள். இன்றே இதை செயல்படுத்தி பணத்தை அனுமதிக்க வேண்டும். ஐயா, நீங்கள் வேறெங்கும் போக வேண்டாம், இங்கேயே உட்கார்ந்திருங்கள். மீரா அந்த கிழவரை பார்த்து புன்னகையுடன் சொன்னார். பயப்பட வேண்டாம், தேநீர் குடித்துவிட்டு போகலாம். உங்கள் விஷயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். அந்த புன்னகை ஒரு உறுதிமொழி. ஒரு தனிநபரின் தைரியமும் நீதியும் ஒரு சிஸ்டம் முழுவதையும் மாற்றி அமைக்க முடியும் என்பதற்கான உறுதி. மீரா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். வெயில் பரவிய ஆட்சியர் அலுவலக வராண்டாவில் சாதாரண மக்கள் நம்பிக்கையுடன் நடந்து கொண்டிருந்தனர். குறிப்பு: இந்த கதையில் அசல் ஸ்கிரிப்டின் உணர்வு மாறாமல் இடங்களான திருவனந்தபுரம் சென்னை, திருச்சூர் கோயம்புத்தூர், பத்தனம்திட்டா தூத்துக்குடி, கள்ளாய்ப்பாடம் கருப்பூர் வயல். பெயர்களான சத்யன் எம்எல்ஏயிலிருந்து சத்யமூர்த்தி எம்எல்ஏ என்று தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமான வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? வேறு ஏதேனும் பகுதியில் மாற்றம் வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம். அல்லது கதையின் ஆழமான உணர்வுகளை குறித்து மேலும் விவாதிக்கலாம்.